வருடத்துல எவ்வளோ நாள் பணி சுமையில இருக்கிறோம். ஆனா வருடத்துல ஒரு தரம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடலை பாதுகாப்பு வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமா வாழ முடியும். நாங்க வாழை இலை குளியல் நாங்க எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து மண் குளியல். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போன அந்த பம்பு செட்டு குளியல் ரொம்ப அதே அற்புதமா இருந்துச்சு. +1 +2 பயாலஜி டீச்சரா இருக்கேன். இதுல ப்ராக்டிகலா நம்ம அனுபவிச்சுட்டு பாக்குறோம். அது பசங்கள்கிட்ட சொல்லும் போது இந்த ஜென்ரேஷன் அந்த இயற்கை மருத்துவோட பெனிஃபிட் நம்மளால சொல்லி அவங்க திருத்த முடியும். வணக்கம், எனது பேர் மருதராஜன். ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனையில் நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு வருடமும் 3 நாட்கள் இயற்கை வாழ்வியல் முகாம்ல இன்னைக்கு 3வது நாள் இங்க தோட்டத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. பாரம்பரியமான விளையாட்டுகள், மூலிகை மண்குளியல், இது மாதிரி எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரிந்தவங்களுக்கு போறோம் இதை அறிமுகப்படுத்துங்க. வருடத்துல எவ்வளோ நாள் நம்ம பணி சுமையில இருக்கிறோம். ஆனா அது ஒரு வருடத்துல ஒரு தரம் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம உடலை பாதுகாப்பு வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பது அற்புதமான ஒரு செயல்பாடு நீங்க எல்லாம் கடைபிடித்தா நிம்மதியாக வாழலாம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கும் இந்த 3 நாள் இயற்கை உணவு திருவிழாவில் நாங்க கலந்துக்கிட்டோம். இதுல வனத்தில் ஒரு நாள் அப்படின்ற இடத்துல நாங்க வாழை இலை குளியல் நாங்க எடுத்துக்கிட்டோம். ரொம்ப அதிக அற்புதமா இருந்துச்சு. உடம்புல இருக்கிற வியர்வை எல்லாம் டாக்ஸினா போயிடுச்சு. அதுக்கு அடுத்து மண் குளியல், அதாவது புற்றுமண்ல நல்ல உடம்பு பூரா நாங்க பூசிக்கிட்டோம். ரொம்ப புத்துணர்வோடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போன அந்த பம்பு செட்டு குளியல் ரொம்ப அதே அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சோ மச். வணக்கம். இந்த முகாமுக்கு நாங்க மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்கேன். முதல் தடவையா வந்திருக்கேன். நல்லா இருந்தது. 2 நாள் கலந்துகிட்டேன். எண்ணெய் குளியல் எல்லாம் நல்லா இருந்தது. இன்னைக்கு இங்க வனத்துல ரொம்பவே சூப்பரா இருந்தது, ஜாலியா இருந்தது. சின்ன பசங்க மாதிரி மாறிட்டோம் நாங்களும். நல்லா இருக்கு. மீண்டும் வருவோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் மயிலாடுதுறையில இருந்து வந்திருக்கேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் சுகுமார் சாரோட ஹாஸ்பிட்டலை பத்தி கேள்விப்பட்டு எனக்கு கிட்னில ஸ்டோனு சிஸ்ட் அதுக்காக வந்தேன். எனக்கு ஒரு 6 மாசம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஓகே ஆயிட்டு, இதுல இன்னைக்கு இங்க இந்த தோகை மலையில ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வாழை இலை குளியல், மண் குளியல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகளை நீக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இது. எல்லாருமே இது நீங்க இதுல பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நோய்கள்ல இருந்து விடுபடலாம். நோயில்லா வாழ்க்கை வாழ்றதுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் பெங்களூரு. இங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாமே சந்தோஷமா அமைஞ்சதுனால கூட இருந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்லா அமைஞ்சாங்க. எல்லா கவனிப்பு அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அடுத்த ட்ரிப்பை நான் வருவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். குட் மார்னிங். என்னோட நேம் நந்தகுமார் ஃப்ரம் சென்னை. இங்க ஜெயரங்கா ஹாஸ்பிட்டல் இயற்கை வைத்தியம் வந்திருக்கோம். இங்க இயற்கை வைத்தியத்துல எப்படி லைஃப் இம்ப்ரூவ் பண்றது சொல்லி தராங்க. 3 நாள் கேம்ப்ல வந்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். +1 +2 பயாலஜி டீச்சரா இருக்கேன். ஸோ அதுல தெரிய படிக்கிறது இங்க நாங்க எனக்கு தெரிய வருது. இயற்கை மருத்துவம் என்ன வருது. ஆனா இதுல ப்ராக்டிகலா நம்ம அனுபவிச்சுட்டு பாக்குறோம். அது பசங்கள்கிட்ட சொல்லும் போது இன்னும் எஃபெக்டிவா நம்மளால சொல்லி அடுத்த ஜென்ரேஷன் அந்த இயற்கை மருத்துவோட பெனிஃபிட் நம்மளால சொல்லி அவங்க திருத்த முடியும். இங்க வாழை இலை குளியல், மண் குளியல் இருக்கு. இந்த வாழை இலை குளியல் பார்த்தா நம்ம உடல்ல இருக்க இதெல்லாம் எடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டு உடம்பு ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆக்குது. ஸோ உங்களுக்கும் சான்ஸ் இருந்தா அந்த கேம்ப் மூலியமா நீங்களும் இயற்கை மருத்துவம் எப்படி செய்யலாம்னு பயன்பெறலாம். நன்றிங்க, வணக்கம்.